வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சியம் கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். குற்றம் செய்யாதவர்களை தண்டிப்பதே போர் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 9/6/2000 ஆண்டு காலை 11:15 இக்கவியை புனைந்திருக்கிறார். குற்றங்கள் செய்வோர்க்கு தண்டனை அளித்து குறையின்றி மனிதகுலம் வாழ வேண்டும் என்றும் குற்றமற்ற எவரையுமே தண்டனைக்கு உள்ளாக்கும் கொடுஞ்செயலை தடுக்க வேண்டும் என்பதும் தான் நீதி. குற்றமற்ற உழைப்பாளர் பெருமக்கள் தம்மை கொன்று குவித்திடும் கொடிய கொலைக்களம் போர் அன்றோ. குற்றமற்ற அறிஞர்களே, நீதித்துறையோரே, இக்குறை போக்க வேண்டுமென்று இறைஞ்சுகிறேன் பணிந்து. வாழ்க வளமுடன். குற்றம் செய்யாதவர்களை தண்டிப்பது போராக வருகிறது என்பதை நினைவு கூர்ந்து, குற்றங்கள் செய்வோர்க்கு தண்டனை அளிப்பது குறைவின்றி மனிதகுலம் வாழ்வதற்கான நீதிதான். இருந்தபோதும் குற்றமற்ற எவரையும் நாம் தண்டித்துவிடக் கூடாது என்பது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. அவ்வாறு குற்றமற்றவர்களை தண்டனைக்கு உள்ளாக்குவது ஒரு கொடும் செயலாகும். அதை தடுக்க வேண்டும் என்பதுவும் நீதிதான் என்று குரு கூறுகிறார். குற்றமற்ற உழைப்பாளர் பெருமக்கள் தம்மை குற்றம் செய்யாமலேயே அவர்கள் உழைப்புக்காக, தன் குடும்பத்தை நடத்துவதற்காக அந்த போர்ப்படையில் சேர்ந்து புகலிடமாகிறார்கள். அவ்வாறு இருக்கும் அவர்களை, அந்த பெருமக்களை கொன்று குவித்திடும் கொடிய கொலைக்களம் போர் அன்றோ என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு தன்னுடைய குடும்பத்தை உழைத்து காக்க வேண்டிய பொதுமக்களை கொன்று குவித்திடும் கொலைக்களமாக போர் இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு, குற்றமற்ற அறிஞர்களே, குற்றம் ஏதும் இழைக்காதோரே, நீங்கள் சிந்தியுங்கள். நீதித்துறையோரே, இதை சிந்தியுங்கள். இவ்வாறு இந்த கொடிய செயல் நமக்கு தேவைதானா என்று இந்த குறையை போக்குவதற்காக எத்தனியுங்கள். அவ்வாறு எத்தனிக்கும் போது அந்த நீதித்துறையோரும் அறிஞர் பெருமக்களும் சிந்தித்து, இந்த நாட்டில் போர் தேவையில்லை, சமாதானம்தான் தேவை என்பதை நீங்கள் உணர்ந்து செயலாக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுகிறேன், பணிந்து வேண்டுகிறேன் என்று குரு அவர்கள் கவியை புனைந்திருக்கிறார். ஆக இரண்டுமே, குற்றவாளிகள் தப்பிவிடக்கூடாது, அவர்களுக்கு தண்டனை அளிப்பது ஒன்று, நிரபராதியாக இருக்கக்கூடிய எந்த குற்றமும் புரியாதவர்களுக்கு தண்டனை அளிப்பது கூடாது என்பதும் ரெண்டுமே நீதிதான் என்பதை குறிப்பிட்டு, அந்த நீதியில் இரண்டாவதாக குறிப்பிடும் எந்த குற்றமும் செய்யாதவரை நாம் கொலைக்களத்தில் சென்று அவர்கள் கொலை உண்டு அந்த குடும்பத்தை இழந்து அவர்கள் வாழ்வை இழப்பதை கொடும் செயல் என்பதை, அந்த கொடுஞ்செயல் தேவையில்லை என்பதை, அதை தடுக்க வேண்டும் என்பதை அறிஞர் பெருமக்களுக்கும் நீதித்துறையோருக்கும் வலியுறுத்துவதாகவும், அவர்களை இறைஞ்சி இறைவன் அவர்களுக்கு இதை புகட்ட வேண்டும் என்று இறைவனை பணிந்து வேண்டுவதாகவும் இக்கவியில் குரு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலையும் நன்றியும் கூறி, கவிதந்த குருவிற்கும் என்னுள் இவ்விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.